ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ரைஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். அதாவது போன பார்ட்டில் அவங்களுடைய கார் வந்து ரிப்பேர் ஆகிரும் இல்லையா, ஸோ அதனால நிறைய பிளேஸ்க்கு வந்து போக முடியாமல் மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, ஹீரோடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த வேலை எல்லாமே நம்ம ஹீரோ தான் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா அப்படின்னது உடனே செக்ரட்டரி, இல்லை இளவரசி, இளவரசனுக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதனால நீங்கள் போயிட்டு அப்புறமா வந்து பேசுங்களேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் ரொம்ப கவலையாக போகிறாங்க. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நில்லு, நீ என்ன கேட்க வந்தியோ அதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே அவங்களும் பாத்தீங்கன்னா போறாங்க. உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ கிட்ட உட்காந்து சில்லித்தனமான கொஸ்டின் கேட்டுட்டு டேபிள்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துருது. உன் கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, எதுக்கு தேவையில்லாத எதையோ பேசிட்டு இருக்கிற, ஆமா என்ன கேட்க வந்தியோ அதை கேட்க மாட்டியா அப்படின்னதும் ஒன்னு பயந்து போய், இல்லைங்க நான் கேட்டுறேன், அதாவது உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கொடுத்த லெட்டர் எல்லாத்தையுமே நான் படித்தேன், அதில் நீங்கள் அவளை புக் ஸ்டோரில் போய் மீட் பண்ணீங்கன்னு போட்டிருந்துச்சு, நீங்கள் இன்னுமா உங்களை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறீங்க அப்படின்னதும் ஸோ நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. இந்த கொஸ்டினை கேட்கவா நீ வந்த, உனக்கு வேறு வேலையே இல்லையா, அப்படிதான் என்னையும் வேலை செய்ய விடாமல் லூசுத்தனமாக கொஸ்டின் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுவியா அப்படின்னதும் ஸோ ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே ரொம்பவே கவலையாக போயிட்டாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் எனக்குள்ள இப்போ இல்லை அப்படின்னதும் இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸை போட சொல்லிடலாம் அப்படின்னு பேலஸ்ல இருந்து ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் வந்து வர சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இன்சூரன்ஸ் தானே போட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த பேரண்ட்ஸும் ரொம்பவே ஹாப்பியா, நமக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு எதிர்பார்க்கலே, இதனால இன்சூரன்ஸ் போட்டால் ஸ்பெஷல் ஆஃபர்னு நிறைய கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு நிறைய சின்ன பசங்க விளையாடுற மாதிரி திங்ஸாக எடுத்துட்டு போக. ஸோ பேலஸ்க்கு வந்து ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி ஹீரோயினுடைய அம்மா கிட்ட அதுக்கப்புறம் பாட்டி கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்டை காமிச்சு, நீங்கள் எங்ககிட்ட பாலிசி போட்டுக்கிட்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் தருவோம் அப்படின்னதும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியில் லைட் இருக்கும் போல, அது சுற்றினா அந்த மாதிரி லைட் எரியுன்ற மாதிரி செஞ்சு வேற காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்ததுமே அந்த பாட்டியும் அம்மாவும் பயந்துட, இருந்தாலுமே சின்ன பசங்க மாதிரி அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ அப்படி செஞ்சு காட்டினதுனால பாட்டிக்கும் கொஞ்சம் பிடிச்சு போயிருது. உடனே பாட்டியும் அதே மாதிரி அந்த பேட்டரி லைட்டை சுற்றி சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷமாக விளையாடுறாங்க. அப்புறமா ஹீரோயினுடைய பேரண்ட்ஸ் வந்து பாலிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, உங்களுக்கு எந்த பாலிசி பிடிச்சிருக்குதோ அதை சூஸ் பண்ணி எனக்கு கால் பண்ணுங்க, அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு தரேன்ற மாதிரி சொல்ல. ஸோ அதை கேட்ட அம்மாவும், ஆமா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களா, உங்களுடைய பொண்ணை பார்த்துட்டு போங்க அப்படின்னதும், அப்போ சர்வெண்ட் வந்து இளவரசி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னதும் அதை கேட்ட பேரண்ட்ஸ் வந்து, அவள் படிக்கிறாளா, அப்போ படிக்கட்டும், நாங்கள் இன்னொரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த அம்மாவும், இவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவளே மாதிரி தான் துருன்னு இருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதை கேட்டு எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொல்ல. ஆனால் பாட்டி அதெல்லாம் கேட்காம அந்த பேட்டரி லைட் கிட்ட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீனும் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து படிச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்போ கசினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து சரவண் கிட்ட, ஹீரோயினை என்னை வந்து பார்க்க வர சொல்லு, இது என்னுடைய ஆர்டர் சரியா அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்கிறாங்க. உடனே சரவண்ட்டு போய் டீச்சர் கிட்ட, இளவரசியா கசினுடைய அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னதும் அதை கேட்ட டீச்சரும் இப்பெல்லாம் அனுப்ப முடியாது ஏன்னா அவள் படிச்சுட்டு இருக்கிறா அப்படின்னதும், ஆனால் சர்வெண்ட் கோவமா, இது ராணியோடைய ஆர்டர், அனுப்பி தான் வைக்கணும் அப்படின்னு சத்தமாக சொல்ல. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட் ஆயிடுது. இந்த சத்தத்தினால நம்ம ஹீரோயினும், என்னடா இவ்வளோ சத்தம் அப்படின்னு வந்து எட்டி பார்த்தா ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கசினுடைய அம்மா எதுக்கு என்ன கூப்பிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே சர்வெண்ட் வந்து கசினுடைய அம்மா கிட்ட போய், டீச்சர் இளவரசியை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட கசினுடைய அம்மா, ஓ அனுப்பலையா, அப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, நீ இவ்வளோ நாள் படிச்சல, என்ன படிச்ச அப்படின்னு கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோயினும் பயந்து போய் டாபிக் எல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் டீச்சர் வந்து கரெக்டாக சொல்ல. அதை கேட்ட கசினோடைய அம்மா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இன்னுமே பயந்து தான் ஆன்சர் பண்ணுறா. உடனே கசினோடைய அம்மா டீச்சர் கிட்ட, இவ படிச்சுட்டு இருக்கிறான்னு தானே அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ பாருங்க அவளுக்கு ஒரு ஆன்சர் கூட தெரியல, இதுக்கு தான் அவ்வளோ திமிரா ஹீரோயின் அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களா அப்படின்னு ஹீரோயினை பற்றி மட்டமாக டீச்சர் கிட்ட திட்ட. அதை கேட்ட ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுது. நான் ஆன்சர் பண்ணுறேன்னு கரெக்டான ஆன்சர்லாம் பண்ணுறாங்க. அதை கேட்ட டீச்சர், வெல் டன், கரெக்டாக சொல்லிட்டியே இப்போ அப்படின்னு சந்தோஷப்பட. ஸோ கசினோடைய அம்மாவும், பரவாயில்ல, ஆனால் இது பத்தாது, நீ இனிமேல் பேலஸை பற்றி நிறைய படிக்கணும், அதனால நிறைய புக்ஸ் வந்து லைப்ரரியில் இருக்குது, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சரவண் கிட்ட சொல்ல. உடனே சரவண்ட்டும் பயந்து போய் புக் எடுக்க போகிறாங்க. அதை பார்த்த ஹீரோயினும் பயந்து போய், ஏற்கனவே படின்னு என்னுடைய மாமியார் வேற உயிரை வாங்குறாங்க, இதில் இந்த மாமியார் வேற படுத்தி எடுக்கிறாங்களே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. இந்த பக்கம் சரவண் புக் எடுத்துட்டு வராங்க. நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால தூக்க கூட முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டு தள்ளாடி வர. அப்போ தெரியாம கசின் மேலேயே மோதிடுறாங்க. ஸோ இதனால எல்லா புக்ஸும் கீழே வந்துடும். உடனே பயந்து போய் சரவண்ட் வந்து, சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டதுமே, பரவாயில்ல, ஆமாம் எதுக்கு இவ்வளோ புக்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுமே, அதுவா இந்த புக்கை வந்து இளவரசி படிக்கணுமா, ஸோ உங்கள் அம்மா தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கசினுடைய அம்மா கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களும் ஹீரோயினை பார்த்து, நீ இந்த புக்கெல்லாம் படித்து முடிச்சிட்டு இருக்கணும் சரியா அப்படின்னதும் ஹீரோயினும், இவ்வளோ புக்கா, இது எப்படி நான் படிக்க முடியும், இவங்களுக்குலாம் வேறு வேலையே கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு, என்னால் இவ்வளோ புக்ஸ்லாம் படிக்க முடியாதுங்க, நான் ஏற்கனவே ஸ்கூல் போயிட்டு வந்து அந்த சப்ஜெக்டே படிக்கணும், அதில் இப்போ ஹீரோடைய அம்மாவும் என்ன நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க, அதே நான் இன்னும்
இன்னும் முடிக்கல, இப்போ இதை வரை படிக்கணுமா, என்னால் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டதும் கசினுடைய அம்மாவுக்கு கோவம் வந்துருது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் படிக்க முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சர்வெண்ட் முன்னாடி ஹீரோயினை திட்ட. அதை கேட்ட ஹீரோயினும் பயந்து போய் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்து கசின் வந்து அம்மா அமைதியாக இருங்க அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு சர்வெண்ட் கிட்ட போய் நீங்கள் எல்லாருமே போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னதும் ஸோ சர்வெண்ட்டும் அங்கேருந்து போயிட்டுறாங்க. உடனே கசின் கோவமாக அம்மா கிட்ட இப்படி தான் சர்வெண்ட் முன்னாடி இளவரசியை திட்டுவீங்களா, இது பேலஸோடைய ரூல்ஸ் படி தப்பு தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு கோவமாக ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். அதை பார்த்து ஹீரோயின் இவன் ஏன் அம்மா கிட்ட இவ்வளோ கோவப்படுறான், சரி ஓகே எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு புரியாமல் போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே கசினோடைய அம்மாவும் கசினும் போட்ட பிளான் தான் போல. ஏன்னா கசின் வந்து ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயினை விட்டு பிரிஞ்சிருவான் இல்லையா, அதை வச்சு ஹீரோவை ராஜாவாக விடாம கசினை ராஜாவாக்கிடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அப்படி இந்த பக்கம் கசின் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள ஸ்டோர் ரூம்குள்ள போய் ஹீரோயினை கூட்டிட்டு போகிறான். ஏன்னா ஹீரோயின் மைண்ட் வந்து ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த பிளேஸில் புக்கு அதுக்கப்புறம் கிட்டார்னு நிறைய இருக்குது. அதை பார்த்த ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சி போய் கசினோடைய அம்மா திட்டினதெல்லாம் மறந்து போய் கிட்டார் எடுத்து சந்தோஷமாக வாசிக்கிறாங்க. அதை கசினும் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா அவனுடைய எல்லா மூமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் ரசித்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே இந்த பக்கம் சரவண்ட்டை காமிச்சா ஹீரோடைய அம்மா கிட்ட போய் ஹீரோயினை கசினோடைய அம்மா திட்டினது அவங்க பண்ண சொன்னது எல்லாத்தையுமே சொல்ல. அதை கேட்டதுமே இவங்க அவன் அந்த பேலஸ்க்கு வந்த உடனே அவளுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாளா, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மருமகளை அவள் திட்டிருப்பா, அவளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கோவமா கசினோடைய அம்மா மீட் பண்ணி என்னுடைய மருமகளை திட்ட உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னதும் நான் யாரு, இந்த பேலஸோடைய மூத்த மருமகா, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டோடைய ராணி, அதனால எனக்கு என்னுடைய மருமகளை அட்வைஸ் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் உண்டு, அது மட்டும் இல்லாமல் அவள் எனக்கு மருமக தானே அப்படின்னதும் இவ இவ்வளோ திமிரா பேசுறாளே அப்படின்னு கோவமா இவங்களும் மனசுல திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கசினும் ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்து நம்ம ஹீரோ பொசஸ் ஆகி இவ திரும்ப திரும்ப கசின் கூட தான் பேசுறா, எதுக்கு அந்த கசினும் இவ கூடயே பேசிட்டு இருக்கிறான், இது எப்படியாவது தடுக்கணுமே அப்படின்னு முடிவு பண்றான். அப்படியே சீனும் கட் ஆகுது. ஸோ அன்னைக்கு நைட்டு கசினோடைய அம்மா வந்து ரிப்போர்ட்டர்கிட்ட கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஆல்ரெடி ஹீரோ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ரூமர் போயிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ ஹீரோவும் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சுத்திட்டு இருந்த போட்டோ போடுங்க, அப்போ தான் மறந்த மக்களுக்கு திரும்பவும் ஞாபகம் வரும் அப்படின்னதும் அதை கேட்ட ரிப்போர்ட்டர் அதே மாதிரி ஹீரோவும் அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இருந்த போட்டோ போட்டு திரும்ப அவங்கள பற்றி தப்பா ரூமர்ஸ் வந்து எழுதி நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. இதை பாட்டியும் ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டு ஷாக்காகி ஏன் தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இப்படி எழுதுறாங்க, இதனால தான் என்னுடைய பேரனை மக்கள் வந்து தப்பா நினைப்பாங்க, அதனால அவன் ராஜாவாக முடியாம போயிடுமா அப்படின்னு ஃபீல் பண்ண. அதை கேட்டு செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை மட்டும் பண்ணா கண்டிப்பா அந்த மாதிரி ரூமர்ஸ் வராது அப்படின்னதும் ஸோ என்ன ஐடியா அப்படின்னு கேட்டதுமே உடனே செக்ரட்டரியும் சிரிச்சுக்கிட்டு இளவரசன் ரெண்டு பேரும் தனித்தனியாக தானே ரூம்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருவோமே அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் இதை யோசித்து பார்த்துட்டு இந்த ஐடியா நல்லா இருக்கு, இது எப்படியாவது பண்ணா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும், ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா என்னன்னு தெரியலையே, ஸோ என்ன பிளான் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி சூப்பராக ஒரு பிளான் பண்ணி செக்ரட்டரி கிட்ட இன்னைக்கு நைட்டே ஹீரோயினுக்கு ஸ்பெஷல் நைட்டாக ரெடி பண்ணுங்க அப்படின்னதும் ஸோ உடனே செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்க கொடுக்குறான். அதை பார்த்த ஹீரோ இது என்ன புதுசாக இருக்குது, இப்படியெல்லாம் எனக்கு தர மாட்டீங்களே, இது எதுக்கு அப்படின்ற மாதிரி குடிக்காம டவுட்டாக கேட்குறான். ஸோ அதை கேட்ட செக்ரட்டரியும் ஹீரோ கிட்ட இது வந்து ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க், இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவுடைய வேலையெல்லாம் பார்க்குறீங்களா, ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்ல, அதனால குயின் வந்து உங்களுக்கு இதை தந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அதை நம்பி அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டான். ஆனால் அந்த ட்ரிங்க்ஸில் ஸ்பெஷல் நைட்டுக்கான பவர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்குது. ஏன்னா இன்னைக்கு நைட் ஸ்பெஷல் நைட்டுன்னு சொன்னால் ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டான் இல்லையா, ஸோ ரொம்பவே ஆர்குமெண்ட் பண்ணுவான் இல்லையா, ஆனால் இப்படி பண்ணால் அவனுக்கு வேறு வழி கிடையாதுன்னு இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளானையும் பாட்டி தான் போட்டிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து சர்வெண்ட் ரெடி பண்ண உடனே ஹீரோயின் எதுக்கு என்ன இப்போ இப்படிலாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுமே அவங்களும் சிரிச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் இன்னைக்கு சூப்பர் நைட் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்க. அதை பார்த்த ஹீரோயினும் டென்ஷன் ஆகி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, என்னதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனால் சர்வெண்ட் வந்து எதுவுமே சொல்லாமல் இன்னுமே சிரிக்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே டென்ஷனில் பார்க்குறா. இந்த பக்கம் கசினோடைய அம்மா கசின் கிட்ட நம்ம நியூஸில் ஹீரோ அதுக்கப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ஆர்டிக்கிள் போட்டதுனால அதை பாட்டி வந்து படிச்சுட்டு அதை சரி பண்ண ஹீரோயினை சேர்த்து வச்சா இந்த மாதிரி எந்த ஒரு ரூமர்ஸும் வராது அப்படின்னு இன்னைக்கு ஸ்பெஷல் நைட் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னதும் அதை கேட்ட கசின் ஷாக் ஆகுறான். அது நடக்காது, அதை நடக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ண சொல்கிறான். ஒன்று அம்மா வந்து இல்லை இனிமேல் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னதும் இப்படி நடந்தால் எனக்கு ஹீரோயின் கிடைக்க மாட்டேன், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அழகாக ரெடி பண்ணி ஒரு ரூமில் உட்கார வச்சிருக்காங்க. உடனே ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் ரூமை சுற்றி பார்த்துட்டு சரவண் கிட்ட எதுக்கு என்ன இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க, ஏதாவது கெஸ்ட் வராங்களா அப்படின்னு கேட்டதுமே சரவண்ட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கே புரியும் அப்படின்னதும் என்னவா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஒன்றுமே புரியாமல் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்து நம்ம ஹீரோ அந்த ரூமுக்கு வந்து எதுக்கு என்ன இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு சரவண் கிட்டே கேட்குறான். ஆனால் சரவண்ட் எதுவுமே சொல்லாமல் கதை வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷல் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு போகுது. உடனே ஹீரோ பயந்து போய் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் கதை வந்து க்ளோஸில் இருக்குது. உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம இன்னைக்கு நைட்டு வெளியில் போக முடியாது, இங்கே தான் ரெண்டு பேரும் இருந்தாங்கணுமா அப்படின்னதும் ஹீரோயின் பயந்து போய் ஆனால் தர ரொம்ப குளிருதே அப்படின்னதும் ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃப்ளோர் ஃபுல்லாக குளிருது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தரையில் படுத்துடக்கூடாது
கூடாதுன்றதுக்காக தரையில இப்படி கூலிங்கா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு என்ன பெட் தான் இருக்குல்ல, அதுல படுத்துடலாம் அப்படின்னதும் பார்த்தா ஒரே ஒரு பெட் தான் இருக்குமா. சோ இதை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக்காகி எல்லாமே பிளான் பண்ணி தான்டா பண்ணிருக்காங்க. இனிமேல் என்னால இந்த தரையில கூட உட்கார முடியாது, உட்கார்ந்தா எனக்கு ஃபீவர் வந்துருமா அப்படின்னு பயந்து போய் ஹீரோ போய் கோட்டை கலத்திட்டு போய் படுத்துட்டான். ஆனா ஹீரோயின் பயந்து போய் அவளுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள கை காலெல்லாம் மறைச்சு வச்சுட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கசினை காமிச்சா அவனுடைய ரூம்ல தூங்காம ஒருவேளை உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பயந்து போய் அதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு கோவமா போறான். அங்க 2 கார்ட்ஸ் வர கசினை ரூம் கிட்ட போக விடாம தடுக்கிறாங்க. உடனே அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ண அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது பார்ட்டியோட ஆர்டர், யாரையும் ரூம்ல விடக்கூடாதுன்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அதை கிட்ட கசின் சண்டை போடுறான். அப்ப பார்த்து கசினோடைய அம்மா வந்து நீ எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்கா போய் படு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன அம்மா எப்படி சொல்லிட்டு போறாங்கன்னு ஷாக்காகிறான். இந்த பக்கம் ஹீரோயின் உட்காந்து தூங்குறா. அப்ப குளிர் தாங்க முடியல. உடனே ஹீரோ இந்த பெட்ல வந்து படுவா அப்படின்னதும் எனக்கு குளிரவே இல்லை, ரொம்பவே வெக்கையா தான் இருக்குது, ஸோ நான் இங்கேயே படுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு கொஞ்சம் எம்பாரசிங்கா சொல்ல உடனே ஹீரோயினை தொட்டு பார்த்துட்டு உன் கையே இப்படி குளிருது, நீ இப்படி உட்கார்ந்தா உனக்கு ஃபீவர் வந்துடும், வந்து பெட்ல படுவா அப்படின்னதும் ஹீரோயினும் என்னால எப்படி படுக்க முடியும், ஏன்னா என்னுடைய தலையில உட்கார்ந்து இருக்கிற இந்த மலை மாதிரி இருக்கிற கிரீடத்தை இறக்குனா தானே என்னால படுக்க முடியும் அப்படின்னதும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டேன் சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேங்க வா அப்படின்னதும். ஆனா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா பயந்து பக்கத்துல கூட போக மாட்டா. இங்க பாரு இப்படி நீ வராம இருந்தா குளிர்ல நடுங்கியே செத்து போயிடுவ அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம மெல்ல ஹீரோ கிட்ட போக உடனே நம்ம ஹீரோயினுடைய தலையில உள்ள அந்த கிரீடத்தை வெளியில எடுக்கிறான். அதை எடுக்கும்போது கூட இவளுக்கு வலிக்குது போல. அப்போ ஹீரோயின் வந்து வலி தாங்காம மெதுவா இறக்குங்க அப்படின்னு கத்த இந்த ரூம்க்கு வெளியில இருக்கிற சர்வெண்ட்டும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட கிஸ் பண்ணலான்னு போறான். ஆனா நம்ம ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. என்னாச்சு ஏன் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் தெரியுது இது வெறும் கனவுன்னு. உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இல்ல ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சொல்ல இப்போது வந்து படுவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு படுக்க போறாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அவளுடைய ட்ரெஸ் வந்து படுக்க விடாம ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ஹீரோயினால படுக்க முடியல. திரும்ப உட்கார்ந்து இருக்கேன். என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டதுமே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு என்னால படுக்க முடியாது அப்படின்னதும் சரி ஓகே அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து படுக்கிறாங்க. ஆனா 2 பேத்துக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த கொடுத்த மருந்து வந்து வேலை செய்யுது போல. அதனால மெதுவா ஹீரோயின் மேல கையை போட போறான். அப்புறம் அவனே இல்ல இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது தப்பு அப்படின்னு கையை போடாம எடுத்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான். இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான், மூளை கீழே குழம்பி போயிடுச்சா அப்படின்னு பயந்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுமே இல்ல எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதனாலதான் இப்படி பண்ணா தூக்கம் வருமோன்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன்ற மாதிரி சமாளிக்க எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது நானும் அப்போ பண்றேன் அப்படின்னு 2 பேரும் எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்பவும் பாத்தீங்கன்னா 2 பேத்துக்கும் தூக்கம் வர மாதிரி தெரியல. உடனே 2 பேரும் சரி ஓகே நம்ம கேம் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு 2 பேரும் ஹீரோயினோட வீட்டில் விளையாடி இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கேம் வந்து மறுபடியும் விளையாடுறாங்க. ஸோ இந்த டைம்ல ஹீரோயின் வந்து தோத்து போயிடுறா. ஸோ இதனால ஹீரோயினை கையிலேயே அடிக்கிறான். அவளுக்கு வந்து கொஞ்சம் வலிக்குது. உடனே ஏன்டா இப்படி பண்றேன்ற மாதிரி ஹீரோயின் திட்ட. ஸோ இதை வெளியில இருந்து கேட்ட அந்த சர்வெண்ட்டும் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க போல அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய டர்ன். அப்ப தெரியாம ஹீரோடைய கண்ணு கிட்டையே அடிச்சு விட்டுறாங்க. ஸோ ஹீரோக்கு பயங்கரமா வலிச்சு ஏன் இப்படிதான் அடிப்பியா நீ அப்படின்னு திட்டினதுமே ஐயோ சாரிங்க தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு அடிப்பட்ட இடத்த தடவி விட. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா மெதுவா ஹீரோயின் கிட்ட வந்து கிஸ் பண்ண போறான். உடனே ஹீரோயின் பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அவளுடைய தலையை வச்சு முட்டி விட்டுறா. ஸோ அதனால 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்டுருது. ஸோ நம்ம ஹீரோ வலிக்குதுன்னு கத்துறேன். உடனே ஹீரோயின் சாரிங்க நீங்க பக்கத்துல வந்தீங்கல்ல அதனாலதான் பயந்துட்டேன் அப்படின்னதும் அடியே நான் சும்மா அவன்கிட்ட விளையாண்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உங்களுக்கு என்ன பிடிக்காம தானே மேரேஜ் பண்ணீங்க, இப்போ வர என்ன உங்களுக்கு பிடிக்காது தானே அப்படின்னதும் ஆமா உன்னை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல, ஆனா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணும்போது ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அவங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஸோ இந்த காமெடியை கேட்டு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே சரி எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு தூங்க போக அப்போ டக்குன்னு ஹீரோயினை இழுத்து வச்சு கடைசியா கிஸ் பண்ணிட்டான். ஸோ ஹீரோயின் வந்து மறந்து போயிட்டாங்க. அப்படியே 2 பேரும் அடுத்தது படுத்தும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் சர்வெண்ட் வந்து பாட்டியையும் ஹீரோடைய அம்மாவும் மீட் பண்ணி நம்ம நினைச்ச மாதிரி அவங்க 2 பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னதும் அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம பேரனோ பேத்தியோ பார்க்க போறோம் போல அப்படின்னு சந்தோஷமா ஹீரோடைய அம்மா கிட்ட பாட்டி சொல்ல அதை கேட்டு அம்மா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே சர்வெண்ட் வந்து விடிஞ்சிடுச்சு எந்திங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே 2 பேரும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா 2 பேரும் சேர்ந்து படுக்கிறத பார்த்துட்டு நீ எப்படி என்கிட்ட வந்து படுத்த அப்படின்னு இப்ப மாத்தி மாத்தி சண்டை போட எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வெளியில போறாங்க. அப்போ ஹீரோயினை பாத்தீங்கன்னா நைட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அதை நினைச்சு பார்த்து ஹீரோ மேல உள்ள கோவத்துல ரொம்பவே டென்ஷனா இருக்கிறா. உடனே ஹீரோவும் நான் தெரியாம நைட் வந்து கிஸ் பண்ணிட்டேன், அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னதும் நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா, என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து எனக்கு எப்போதுமே ஸ்பெஷலா ரொமான்டிக்கா இருக்கணும்னு, ஆனா நீ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கோவமா ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு போக அதை பார்த்த ஹீரோ நான் தான் சொன்னல அது ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான், அதனால அதை வந்து ஒரு கிஸ் கணக்குலேயே எடுக்காத அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆக்சிடென்ட்னு வர சொல்றீங்களா அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை டைவர்ட் பண்ணி ஹீரோ வயித்துல அடிச்சுட்டு அங்க இருந்து ரூம் ஓடி போயிட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா கசின் இருக்கிறான். அவனை பார்த்துட்டு
ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினுடைய கையை பிடிச்சி ரொம்பவே டென்ஷனாக உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ ஓகே தானே, நேற்று நைட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுமே ஸோ எதுவுமே புரியாமல் ஒன்றுமே நடக்கலன்னு சொல்ல அதை கேட்ட கசினுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அதனால ஹீரோயினை டைட்டாக ஹக் பண்ணிக்க உடனே ஹீரோயின் வந்து ஷாக்காகி பயந்து போய் என்னை விடுங்கன்னு சொல்கிறா. ஆனால் அவன்கிட்ட கோவம் மட்டும் பட மாட்டான். அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு கோவமாக கசினுடைய கையை தட்டி விட்டுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய ஒய்ஃபை ஹக் பண்ணுவேன், இதுக்கு மேலே என்னுடைய ஒய்ஃபை டச் பண்ணா அவ்வளோதான் அப்படின்னு கோவமாக திட்டிட்டு ஹீரோயினுடைய கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறான். ஸோ இதை பார்த்த கசினோ அப்படியே ஹீரோவை மறைச்சு பார்க்க அதோட இந்த பார்ட் வந்து முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? போக போக செமையாக இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் எபிசோட் தான், சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். சேஃபாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.